தற்போதைய முதலமைச்சரும் மீண்டும் அதே முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவால் முன்னிறுத்தப்பட்டிருப்பவருமான ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? மதுவிலக்கு தான் சார். இவ்வளவு நாளா முதலமைச்சராகவே இருந்துட்டாங்க. இது வரைக்கும் அதை பற்றி நிறைய விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கு. அப்போதெல்லாம் அதை சொல்லாமல் தேர்தல் வந்த போது மட்டும் இப்போ மதுவிலக்கை பற்றி பேசுகிறாங்க. நான் வந்த பிறகு படிப்படியாக தான் அதுவும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய கட்டாயமாக மதுவிலக்கு அமலுக்கு வரும்னு சொல்லலை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு விளம்பரம்? அந்த விளம்பரம் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு இப்போ நான் எங்கேயாவது வேற எங்கேயாவது நான் போயிருப்பேன், ஒரு பஜாருக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு, அந்த பேனர்லாம் நான் பார்க்கும்போது இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற என்னோட கருத்தே மாறி போயிடும் சார். அதனால ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு விளம்பரம்? உங்களுக்கு அப்புறம் யாரு மேற்கொண்டு ஏன் இந்த விளம்பரத்தை செஞ்சு இப்போ உதவி செய்றீங்க? இல்லைன்னு நான் சொல்ல வரல, எல்லா கட்சிக்காரங்களும் உதவி செய்கிறாங்க. அதில் ஏன் அந்த ஃபோட்டோ ஒட்டி கொடுத்து நினைவு பெருசா எங்களுக்கு? அம்மா போயஸ் கார்டன்ல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது சோலான ஒரு ஹோட்டல் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார், நிறைய பேருக்கு தெரியும். சோலான ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க செந்தில் பாலாஜி இந்த பதவி வரதுக்கு முன்னாடி டெய்லியும் போய் குனிஞ்சு நிப்பாராமா கார் வரும்போது. இதை நான் நியூஸ்ல ஆர்டிகல்ஸ்ல படிச்சேன். இது எங்க வீட்டுல கூட நான் கிளிப்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆனா எந்த இதுன்னு எனக்கு சரியா தெரியல. நான் எடுத்து காட்டுறேன். குனிஞ்சு நிப்பாராமா. இப்படி குனிஞ்சு நிக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்தா அப்ப நல்லவங்களுக்கு எந்த பதவி கொடுப்பீங்க? நல்ல ஆட்சியர்களுக்கு எப்படி பதவி கொடுப்பீங்கன்ற நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். முதலமைச்சராக கலைஞர் இருந்தப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க ஆட்சி நல்லா நடத்தலன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஆட்சிக்கு வந்தால் நான் விலைவாசியை கட்டுப்படுத்தவே சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பருப்பு விலை உயர்ந்துச்சு, பஸ் விலை உயர்ந்துச்சு, மின்சார வரி உயர்ந்துச்சு. இதெல்லாம் ஏன் சார்? பஸ் கட்டணங்கள். அது இல்லாம இப்ப வெள்ளத்துல வந்து ஒரு பாக்கெட் 200 ரூபான்னு வித்துருக்கு. அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? எத்தனை பிள்ளைங்க வந்து பாலுக்காண்டி பச்சை குழந்தைங்க இருந்துச்சு. அப்ப வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி தர முடியாதனால அப்ப அந்த அரசாங்கம் என்ன சார் பண்ணுச்சு? இப்போ வந்து அப்துல் கலாம் வந்து ரீசெண்டாக இப்போ இறந்தார். பிரதமரான நரேந்திர மோடியே வந்து பார்த்தாரு. பல உலக தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து ஒரு இரங்கல் செய்தி கூட நியூஸில் சொன்னதோட சரி, அந்த ஆடுக்காக, அதுவும் கொடுக்காம இருந்தால் தப்பாயிருன்னு சொல்லி ஆடுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு கேட்குறேன்.